உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, சில உதாரண ஜாதகங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிறது. நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் போர்டில் ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நாங்கள் நேரமின்மை காரணமாக அதெல்லாம் நம்ம விட்டு கொஞ்சம் விலகி இருந்தோம். ஆக இந்த ஒரு ஜாதகம் பூர்வீக சொத்தை ஏன் இழந்தார், எல்லாருக்கும் வந்துங்க இப்போ பூர்வீகம் அப்படிங்கிறது கெட்டிருந்ததுன்னா இழப்பீடு தான். இப்போ எனக்குலாம் 5ஆம் பாவகத்திலேயே சனி, அதே மாதிரி எங்கள் தகப்பனாருக்கும் சனி, பாட்டனார் 40-50 ஏக்கருக்கு சொந்தக்காரர், ஃபாதருடைய காலத்திலேயே ராகுனுடைய திசை நடக்கும்போது அவருக்கு போயிடுச்சு. இந்த ராகுனுடைய தொடர்பு 5ஆம் பாவக தொடர்பில் இருக்கணும். ஆக அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி அந்த சொத்துக்களை சேர்த்தார்களோ இதெல்லாம் அனுமானிக்க முடியும், தீர்மானிக்க முடியாது. ஆக அதுக்கு அந்த ஜென்ரேஷன் போய் எங்கள் தகப்பனார் ஜென்ரேஷன் வந்து அவருக்கு இப்போ குழந்தைகளாக பிறந்து நாங்கள் புதுசாக இப்போது எங்களுடைய சம்பாத்தியத்தில் சொத்துக்களை எப்படி சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும் பொழுது நம்ம புண்ணிய கர்மாக்கள் செய்ததுனாலையும் நியாயமான வழியிலையும் நாம் பொருள் சேர்க்கும் பொழுது இது 3 தலைமுறைகள் அதை கட்டி காப்பாற்றுவார்கள் என்பது ஜோதிட கர்மானுடைய அடிப்படையில் உள்ள ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி, ஸ்பிரிச்சுவல், கர்மா எல்லாமே தொடர்புகள் இருக்குது. இது சரி, இது உயர்வு, அது தாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் நான் யாரையும் விமர்சனம் பண்ணுறது இல்லை. என்னை பொறுத்தவரை என்னுடைய அந்த ரூட் ஆஃப் வே ஆஃப் வியூவில் வந்து நான் ஆய்வு செய்ததே எங்களுடைய சொத்துக்கள் எப்படி ஏன் போச்சு அப்படிங்கிறது 5இல் சனியும் எங்கள் அப்பாவுடைய ஜாதகத்தில் 5இல் சனி ப்ளஸ் ராகு தொடர்பு இருந்ததுனால அது போச்சுங்கிறதையும் நான் அனுபவிக்க முடியாமல் பிறந்தவனாகவும் எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் என் மூலமாகத்தான் அவர்கள் வருவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களுடைய கேள்வி வந்து இவர் ஜாதகம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 66 வயசுல என்னட்ட பார்க்குறாரு. 10 மாதத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வயசு 66 வயசு 10 மாதம் 9 நாட்கள். ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் உதாரண ஜாதகங்கள்லாம் போடுவோம்ல, அதை பார்த்துட்டு என்னதையும் போடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னது. 66 வயசுல அவர் இதை ஃபீல் பண்ணும் பொழுது இவருடைய ஜாதகப்படி 30 வயசுல 2வது பரியாயம் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? 4 பரியாயங்கள் விம்சோத்தரி ஆண்டு 120 வருஷம். ஒரு மனிதனுக்கு விதி லக்கணம் 30 வயது வரை, 30லிருந்து 60 வயசு வரைக்கும் மதி லக்கணம் வேலை செய்யும். அந்த மதி லக்கணம் இருக்கும் பொழுது இவர் ஜோதிடரை பார்த்தாரா என்றால் இல்லை. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. இவருக்கு சந்திரன் உச்சம், 9ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்று லக்னாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு, நான் தான் என்னால் என்னுடைய உழைப்பு, நான் நல்லா இருக்கேன், அப்போ எதுக்கு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கிறார். சரி, இவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் சேலம் சைடு. பட் அவர் ஏன் இழந்தாருங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக ஆய்வு செஞ்சோம்னா வருங்கால ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள்லாம் இது மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். இதுலேயும் 3 விதிகள் இருக்குது என்னை பொறுத்தவரை. இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்து இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்து அதை மாற்றி அமைக்கும் விதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இல்லாதவர்கள் இந்த வீடியோவை பார்க்க முடியாது. இவர் ஜோசியரே போய் பார்க்கல. அப்போ அவருக்கு லக்னாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்னா சேர்ந்து கேந்திரத்தில் இருந்ததுனால நான் உழைப்பால் உயரக்கூடியவன், எனக்கு எதுக்கு அப்படின்னு இருந்தவருக்கு பாருங்க, இவருடைய லக்னம் விருச்சிக லக்னம், பூமியை ஆளக்கூடியது, ஸ்திர லக்னம். லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதால் யாருடைய பேச்சும் கேட்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான், பிடிவாதமான கொள்கைகளை தான் அவர் வாழ்ந்திருப்பாரு. இவருடைய ஜாதகத்துல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய காடு தோட்டங்களை வைத்து விவசாயம் பண்ணி நல்ல விதமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, நண்பர்களை நம்பி, நண்பர்கள் என்றால் யார், 7ஆம் பாவகம், 7ஆம் பாவகத்தை யார் பார்க்கிறா, சனி செவ்வாய் பார்வை. இவருக்கு கூட்டாளி, கூட்டு தொழில், உறவினர்களுடன் சேர்ந்து தொழில் பண்றது, நண்பர்களுடன் சேர்ந்து பண்றது ஆகாது. நான் தான் கேட்டேன், எப்படி அதை இழந்தீர்கள்? நண்பர்களுடன் இணைந்து அந்த ஒரு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட தொழிலுக்காக போய் அவங்க படித்து எல்லாம் புத்திசாலியாக இருக்கான்னு நினச்சிட்டு நமக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை, கிராமத்தால் அவன் எல்லாம் பண்ணுறது மகாநதி படம் மாதிரி கொண்டு போய் எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் வெறுங்கையே விரிச்சிட்டானுங்க. அப்போ இதில் என்னாச்சு, ஒரு முதலீடை போட்டு செய்ய 10ல் இன்னும் வேணும் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் பிளஸ் பண்ணி எல்லாம் நான் சைன் பண்ணி கொடுத்து கரெக்டாக கோர்ட்டில் எல்லாம் முடிஞ்சு போய்
எல்லாத்தையும் விற்று இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இருந்திருந்தால் அப்படின்னாரு. இதை தான் நான் சொல்கிறேன். நான் மட்டும் அன்னைக்கு இதை விற்காம இருந்திருந்தால், நான் மட்டும் இந்த ஊருக்கு போகாமல் இருந்திருந்தால் அவங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு எது பிடிக்காது. நமக்கு ஜாதக ரீதியாக என்ன ஒட்டுமோ ஒட்டுங்கிறத எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அவங்க ஜாதகங்களை. ஆக ஜாதகப்படி இந்த விதி, மாறாத விதி, மாறும் விதி, மாற்றப்படும் விதி, 3 விதிகள் இருக்கு. மாறாத விதி என்பது நடந்தே தீரம். எந்த இதுலையும் நீங்க போய் ஜோசியரே பார்க்கலையே. சேலத்தில் அவ்வளோ ஜோதிடர்கள் இருக்காங்களே. ஆக ஏன் அவருக்கு ஜோதிடத்தை பார்க்கவில்லை அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த லக்னம் என்பது சனியினுடைய சாரத்தில் இருக்கு. சனியும் லக்னத்திலே இருக்கு. பொதுவாக 3 கூடியவன் சனி லக்னத்திலே. சனி லக்னத்தில் இருந்தாலே சில காரண அறிவுகளை பற்றிலாம் யோசிக்காது. சனி லக்னத்தில் டிராஃபிக் ஜாம் எப்படி அந்த மாதிரி பண்ணி விட்டுரும். அந்த சனியை லக்னாதிபதி செவ்வாய் சனி இங்கிருந்து பார்க்கறது ஒரு போராட்டகரமான ஒரு சூழல் ஒன்று. அடுத்தது லக்னத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் தனிமைவாதி, ரகசியமான மனிதர்கள். அவ்வளோ சீக்கிரம் யாரிடம் ஒரு ஆலோசனை கேட்டு செயல்படுவதெல்லாம் இல்லை. யாரோ ஒருவர் ஆசை வார்த்தைகளை காட்டியவுடன் அந்த ரிஷபராசிக்கு சொல்ல வேணுமா, சந்திரன் உச்சம். யாராவது ஒருத்தங்க நம்பகத்தன்மையாக பேசுகிறான்னா அவன் நம்பிடுறது. ஆக அந்த மாதிரி அமைப்பு. இவருக்கு பிறக்கும் பொழுது 7 வயசு வரைக்கும் சந்திரன், 14 வயசு வரைக்கும் செவ்வாய். அவர் என்ன சொல்றாரு, 14 வயசுக்கு முன்னாடில இருந்து விவசாயத்துல எங்களுக்கு நல்ல ஈடுபாடு. அவனை பூமிக்காரகன் செவ்வாய், அதனால அவர் பாடுபட ஆரம்பிச்சிடுறாரு. 14 வயசுல இருந்து அவருக்கு ராகுனுடைய திசை. ராகு 11ஆம் இடத்துல இருந்ததுனால சில பணப்பயிர்கள்லாம் போட்டு இந்த பயிர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் வருது. அப்ப 14, 32 வயசு முடிஞ்சு 33. பெண் குழந்தை இருக்கான்னு ஆமான்னாரு. அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவனுடைய திசை 33ல இருந்து இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 33 to 48 இந்த காலங்களில் தான். ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு வயசு 60, இந்த 66 10 மாசத்துக்கு முன்னாடி. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய பூர்வீக சொத்தை இழந்தீர்களா அல்லது குழந்தைகள்னால விரயம் ஏற்பட்டதா? அவன் குழந்தைகளுக்கு அப்படியெல்லாம் விரயம் கிடையாதுங்க. ஆனால் பூர்வீக சொத்தெல்லாம் அப்போதான் லாஸ் ஆச்சு. ஏன்? பொதுவாக 5ஆம் பாவகத்தில் கேது, ஒரு முற்றுப்பெறாத ஒரு பிளானட் 5ஆம் இடத்திலிருந்து அந்த பூர்வீக சொத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குமே. ஆனால் அந்த 5ஆம் பாவாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். 5ஆம் பாவாதிபதி யார்? குரு. அவர் 12ஆம் இடத்துல டெட்லைன் விரயஸ்தானத்துக்கு போயாச்சு. ஒன்று புத்திரனால் விரயம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் விரயம், முன்னோர்களுடைய சொத்துக்கள் பறிபோகிறது. தன் புத்தியினால் விரயம். கடைசியில் தன் புத்தியினால பூர்வீக சொத்தை ஜாதகர் இழந்தார். அந்த 16 ஆண்டுகளும் அந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்? ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு பேராசை பிளானட். அந்த ராகு ஏற்கனவே இவரா இறங்கி களத்துல வேலை பார்க்கும்போது லாபத்தை கொடுத்தது. இன்னொருவனை நம்பும் பொழுது அது மோசடியை செய்தது. எது எப்படி இருந்தாலும் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துக்களுக்கு உண்டான பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக சொத்துக்கு உண்டான கிரகம் எந்த நிலையில் இருக்கிறார், அப்ப அந்த திசை நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இது பார்த்திருந்தால் மாறும் விதி என்று ஒன்று அவருக்கு இருந்திருந்தால் இந்த எல்லாத்தையும் 32 வயசுக்குள்ளார கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மனைவி பேருக்கு எல்லாத்தையும் மாற்றி விட்டுருக்கலாம்ல, மற்றவங்க பேருக்கு மாற்றி விட்டுருக்கலாம். அல்லது எல்லாத்தையும் வித்தறிஞ்சிட்டு வேற பக்கம் வாடகை வருமானம் பண்ணுறதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸை வாங்கி மாதம் மாதம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணலாம். இது மாறும் விதி. ஜோதிடவியலில் நன்றாக என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடு இது. மாறாத விதி என்பது இதெல்லாம் ஹம்பக், ஜோசியம்லாம் பொய். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? அங்கெல்லாம் போகக்கூடாது, நான் வந்தேன்னா ஜோசியருக்கே ஜோசியம் சொல்லுவேன்னு சொல்றது மாறாத விதி. மாறும் விதி என்பது தன்னுடைய மனைவி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, சரி நம்ம தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு அந்த அஸ்ட்ராலஜரை என்னுடைய காலக்கணிதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதன் பிறகு மாற்றப்படும் விதி. உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது தம்பி, கைவிட்டு போயிடும், இப்பவே நீயாவே வித்தறிஞ்சிட்டு
வேறு பக்கம் மனைவியினுடைய பேர்ல வாங்கி தப்பிச்சுக்கோ. இது மாற்றப்படும் விதி. இது நான் அறிந்தது. சரிங்களா? ஆக இந்த 5ஆம் பாவாதிபதி குரு 12ல் மறைந்து விரயஸ்தானத்தில் 2 குடைவன் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த காசை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்தானாதிபதி 12ல் மறைந்து 7ஆம் பாவகம் நட்புறவு, அந்த 7ஆம் பாவாதிபதி இங்க நீசமாகி, அப்ப கூட்டு தொழில் செய்யலாமா? செய்யக்கூடாது. நீசபங்க ராஜயோகம்லாம் அடுத்தது. முதல்ல நீசம். அடுத்தது சனியினுடைய பார்வை 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய், அந்த கூட்டு ஒரு கஷ்ட கூட்டா மாதிரி சிக்கலாகி பிரிவினை ஏற்பட்டு, இவருடைய ஜாதகத்தில் அந்த சந்திரன் உச்சம் பெற்று இருந்தனால அவங்க என்ன செய்வாங்க, ரிஷபராசி தன் கைவிட்டு ஒன்று போயிட்டு இருக்குன்னா கூட அப்படியே ஸ்டாப் லாஸ் பண்ண தெரியாது. ஸ்டாப் பண்ணி டேக் டைவர்ஷன், மீண்டும் மீண்டும் அதில் உள்ள காரண காரியங்களை சொன்னோன்னா சரி இன்னும் மறுபடியும் வரும்னு இருக்கிறது பூரா அப்படியே ஒன்றுன்னா போட்டே இருப்பாங்க. டக்குன்னு அதுலேருந்து வெளியில் வர தெரியாது. இதனுடைய விளைவாக நேயர்களே, இவருடைய ராகு என்பது பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அந்த குரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருந்தது. ராகு பேராசை பிளானட், கேது ஒன்றும் இல்லாமல் பண்ணக்கூடியது. இந்த தொடர்புகள் 5ஆம் பாவகம் ராகு கேது தொடர்புடன் இருந்து 5ஆம் பாவாதிபதி கெட்டு 5ஆம் பாவாதிபதியினுடைய தசா நடக்கும் பொழுது 33 வயசுல இருந்து 49 வயசுக்குள்ளார எல்லாமே கிளீன் போல்டு பண்ணி வேற பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு தோட்டத்தில். எனவே நேயர்களே, இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நமக்கு முன்னு கொடுத்த முன்னோர்கள் சொத்து நமக்குன்னு இந்த பிராப்தம் அனுபவிக்கணும்னு இருந்தால் அனுபவிக்கலாம். இல்லாத போது மாறும் விதி என்பது உங்களுக்குள்ளார தோணி நமக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி இது நமக்கு நிலைக்குமா, இதை ஏதாவது பந்தயம் கட்டலாமா, பேங்க்ல வைக்கலாமான்னு கேட்டு செயல்படும் போது மாறும் விதி. மாற்றப்படும் விதிங்கிறது டேக் டைவர்ஷன். எல்லாத்தையும் டோட்டலா மனைவியுடைய பேருக்கு மகளுடைய பேருக்கு கரை பண்ணி கொடுத்துடணும், தான கரை பண்ணி கொடுத்துடணும். இது போன்ற வீடியோக்கள் பிடித்திருந்தால் பகிருங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள். இன்னொரு விழிப்புணர்வு பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.